Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 3.15 இருந்து sum number 3 பார்க்க போறோம். Graph the following linear function y is equal to 1 by 2x. Identify the constant of variation and verify it with the graph. Also find y when x is equal to 9 and find x when y is equal to 7.5. Okay. Previous sumல அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரியே இது என்ன மாதிரியான வேரியேஷன் அப்படிங்கிறது சொல்லணும். இந்த சம்மில் கூடுதலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கேயே நம்ம சொல்ல முடியும், இருந்தாலும் அதை கால்குலேஷன் பண்ணி சொல்லலாம். when x is equal to 1, எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ y is equal to 1 by 2 into 1. இதை கேன்சல் பண்ணோம்னா 0.5 வரும். ஓகே, இப்போ 0.5 அப்படிங்கிறது வந்து 1 by 2 into 1நாலே அது 1 by 2 தான். 1 by 2 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 0.5 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் போடலாம். x is equal to 2ன்னு எடுக்கிறேன் and y is equal to 1 by 2 into 2 which gives us 1. அடுத்ததா when x is equal to 3 and y is equal to 1 by 2 into 3, இதை கேன்சல் பண்ணால் 1.5. அப்போ இங்கே பாருங்கள், இந்த வேல்யூஸ் ரைஸ் ஆகும் போதே எக்ஸோட வேல்யூஸ் ரைஸ் ஆகிட்டு வரும்போதே ஒய்யோட வேல்யூவும் ரைஸ் ஆகிட்டு வருது. அப்போ இது என்ன மாதிரியான வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே ரைஸ் ஆகிட்டே வந்ததுன்னா, எக்ஸோட காம்பனண்ட்டும் ஒய்யோட காம்பனண்ட்டும் ரைஸ் ஆகிட்டே வந்ததுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். therefore when x increases, y is also increases. Therefore it is direct variation. ஓகே, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பாக்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே படிக்கணும். இந்த 7.5 வருது, கிராஃப்ல இருந்துன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? கிராஃபில் இது வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும், நம்மளுடைய கால்குலேஷனும் சரி டிராயிங்கும் சரி. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்திருக்கேன். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0.5, எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 1.5. அடுத்ததா நம்ம 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்தோம்னா 4ன்றது x is equal to 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1 by 2 into 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ இது 2. அடுத்ததா 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்தோம்னா 3 வரும் இல்லையா? பாதி தானே இதனோட, இந்த எக்ஸோட வேல்யூவில் பாதி. அடுத்ததா 8 எடுத்துக்கலாம். 4. அடுத்ததா 10 எடுத்துக்கலாம். 5. இந்த டெசிமல் வர்ற வேல்யூஸ் நம்ம கால்குலேஷன் பாக்ஸில் இங்கே இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட எழுதலாம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் 1, 0.5, 2, 1, 3, 1.5, 4, 2, 6, 3, 8, 4 and 10, 5. ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். In x-axis 1 centimeter equal to 1 unit. அதே போல் in y-axis 1 centimeter 1 unit. ஓகே, இங்கே லாஸ்ட்டாக என்ன எழுதுக்கலாம்? from the graph அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? கிராஃப் வரைஞ்ச பிறகு இதில் அங்கே நம்ம ஆன்சர் எழுதணும். கேட்டிருக்கிற கொஸ்டின் தனி சப்டிவிஷனுங்கிறதுனால ப்ராப்பராக அதுக்கு ஆன்சர் எழுதுறது நல்லது. ஓகே, அடுத்ததாக நம்ம கிராஃப் போட போகிறோம். ஓகே, நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் குறிச்சாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியாச்சு, அகைன் ஸ்கேல் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். 1, 0.5 சம்வேர் இந்த இடத்துல. ஓகே, அடுத்ததாக 2, 1, 3, 1.5, 4,
அடுத்தது 4,2 and 6,3 and 8,4 and 8,4 முடிச்சாச்சு 10,5 எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஃப் நம்ம ஈஸியாக வரைஞ்சிட முடியும். joining this line like this. ஓகே, கிராஃப் வரைஞ்சாச்சு. இல்லை இப்போ பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணாலும் ஓகே, மார்க் பண்ணலனாலும் ஓகே. மார்க் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நம்ம இந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அக்லியாக இருக்கும், நம்ம லைன் போடும்போது அக்லியாக இருக்குன்றதுனால நான் மார்க் பண்ணல. தயவு செஞ்சு நீங்கள் கிராஃபில் போடும்போது நல்ல இடம், நல்ல ஸ்பேஸ் விட்டு போட்டு நல்லா மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு 2 அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது அதுக்கு நேராக நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இங்கேருந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுது 4.5ல் டச் ஆகுது பாருங்கள். the value is finded from x axis. ஓகே, ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து 4.5. அடுத்ததா when x is equal to when y is equal to 7.5 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுவோம். இதுக்கு நேராக x ஆக்சிஸ்க்கு கீழே பாருங்க. இங்கிருந்து ஓகே, ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு 15ல் வருது இல்லையா? இந்த இடம் 15ல் வருது நமக்கு. இந்த ஆன்சர் 15லையும் இந்த ஆன்சர் 4.5லையும் நமக்கு கிடைக்குது. அப்போ இது 15. ஓகே, நம்ம சம்மில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னா எப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? இது என்ன கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா சம்மிலே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு, y இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லைன் அதுதான், இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா? y இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் எக்ஸ் தான் இந்த லைன் தான் அது. ஆனால் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆனாலும் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே நமக்கான ஆன்சர் அங்கே நம்ம எழுதணும். முன்னமே சொன்ன மாதிரி ஃப்ரம் த கிராஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு when x is equal to 9 and y is equal to 4.5 and second subdivisionல when y is equal to 7.5 and x is equal to 15. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. therefore constant of variation is 1/2 or 0.5. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேல்யூவில் ஹாஃப், இந்த வேல்யூவில் ஹாஃப், இந்த வேல்யூவில் ஹாஃப், தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த ஹாஃப் அப்படிங்கிற வேரியேஷன் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.